திமுகவிலேயே முடியல, விஜயால் எங்கே முடியும்? ஆனாலும் நாங்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு பார்க்குறோம். ஏன்னா இவங்க 2 பேரும் மாறி மாறி தமிழ்நாட்டை வந்து 60 வருஷமாக என்னத்தை சாதிச்சாங்க 2 பேரும். மக்களோட ஒரே பிரதிநிதி நாம மட்டும்தான். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. முறைப்படுத்தப்படாத கூட்டம், எங்கே போனாலும் கட்டுப்பாடற்று வந்து மேலே விழக்கூடிய ஒரு கூட்டம். விஜய் ஃபேக்டர் வந்து மோர் ஆஃப் டேமேஜ் டு ஏடிஎம்கே தான். அதில் இப்போ ஏடிஎம்கே பண்ணக்கூடிய இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் என்னன்னா, விஜய் மீது தொடர்ந்து அதிமுகவினர் தாக்குதல்களை தொடுப்பது. முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். திமுக விஜயை திட்டும்பொழுது மக்களுக்கு வராத கோபம் அதிமுக விஜயை திட்டினா வருது. ஒரு சம்பவத்துக்கு அரசாங்கம் மட்டும்தான் முழுக்க முழுக்க பொறுப்பு, வேற யாரும் பொறுப்பு இல்லைன்னு அசம்பிளிக்குள்ளே எடப்பாடி முன்னாள் முதலமைச்சர் இந்த நாள் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறார். பட் உள்ள நீங்கள் அதுக்கு பிறகு இன்றைக்கி என்ன பேசுகிறீங்க? 41 பேர் செத்ததுக்கு நீங்களும் தான் ஒரு காரணன்றீங்க. இது எதனால்? அதிமுக ஊழல் சக்தி, திமுக தீய சக்தி. நல்லது. உங்களுக்கு பிடிச்ச ஆதர்ச தலைவர் ரோல் மாடல் யாருன்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி. 234 தொகுதியிலையும் உங்கள் வேட்பாளர்களுடைய மனுக்கள் நிராகரிக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். முதல்ல 234 தொகுதியிலையும் மிஸ்டேக் நாமினேஷன் ஃபைல் பண்ணல, ரிஜெக்ட் பண்ண என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு ஒன்றும் பண்ண முடியாது. ரிஜெக்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போனோம். போலிங் ஆஃபீஸர் தான் வந்து கிங்கு. 15 days கேம்பெயினிங் ப்ராப்பர்லி, மோஸ்ட் க்ரூஷியல் போலிங் டே மேனேஜ்மெண்ட். இதை 3ஐயும் செய்யறதுக்கு விஜய் கட்சியில் எவ்வளோ பேர் இருக்காங்க? ஆஃப்டர் லஞ்ச் போலிங்கிறது கொஞ்சம் க்ரூஷியலாக தான் இருக்கும். என்னென்னமோ நடக்குங்க. அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கான விஷயங்கள் ஒன்றும் கிடையாது. செத்த ஓட்டெல்லாம் போடுவான். இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எலெக்ஷனில் திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து விஜய் கட்சியை வந்து அடிப்பாங்கன்னா பொலிட்டிக்கலாக அப்போஸ் பண்ணுவாங்க. சில இடத்துல ஃபிசிக்கலாக கூட அடி ஓடும். எலெக்ஷன் வயலன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். நாதஸ்டர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து உதவிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் 13ஆம் தேதி ஒரு கூட்டத்தில் வந்து பங்கேற்க போகிறார். அதுக்கு 400க்கும் மேற்பட்ட தாவைக்கா தொண்டர்களை வச்சு ஒரு தொண்டர் படையை வந்து தாவைக்காவுடைய அந்த மாவட்ட செயலாளர் பார்த்திபன் அவர்கள் உருவாக்கியிருக்காரு. இந்த விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே தாவாக்கையில் நடந்த பல சிக்கல்களை சீர்திருத்த வழிவகுக்குமான ஒரு கேள்வி இருக்குது. இல்லைன்னா ஒரு கட்சிக்கு இப்படி ஒரு விஷயம் தேவைப்படுதா அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்குது. ஆமாம், வித்தியாசமான பிரச்சனைகள். அவங்க முறைப்படுத்தப்படாத கூட்டம், எங்கே போனாலும் கட்டுப்பாடற்று வந்து மேலே விழக்கூடிய ஒரு கூட்டம். அது ஏற்கனவே கரூரில் ஒரு துயர சம்பவம் நடந்து 41 உயிர்கள் பலியாகிருக்குது. அதன் பிறகு ஈரோடில் 3 மாதம் பொறுத்து வந்தார், டிசம்பர் 18. இப்போ கிட்டத்தட்ட 2 மாதம் பொறுத்து மறுபடியும் சேலத்துக்கு வர்றார் அவர். ஸோ மற்ற கட்சிகளில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது இந்த மாதிரி அப்படின்னா இவ்வளோ முஸ்தீபுகள் வந்து கிடையாது. எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா வந்து அந்த தலைவர் என்ன பேச போகிறாரு முக்கியமாக அப்படின்றது, என்ன பேசுகிறாருன்னு தான் எதிர்பார்ப்போம். இங்கே எதுவும் அசம்பாவித சம்பவங்கள் நடக்காமல் இருந்தால் போதுன்ற லெவலுக்கு வந்துடுச்சு. இப்போ அவங்க வந்து ஒரு ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி தலைமையில் 400க்கும் மேற்பட்ட தொண்டர்களுக்கு வந்து தொண்டரணி பயிற்சி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அது வரவேற்கத்தக்கது. திமுகவில் வந்து அது மாதிரி தொண்டரணின்னு ஒன்று இருக்குது, காங்கிரஸில் சேவாதளம் இருக்குது. திமுக தொண்டரணிக்கு முறையான பயிற்சி அந்த மாதிரி கொடுக்கப்படுது. மாவட்ட செயலாளர்களோட கட்டுப்பாடு கீழே அவங்க இருப்பாங்க. இங்கே யார் கட்டுப்பாட்டில் யாரும் இல்லைன்றது தான் இந்த பிரச்சனைக்கே காரணம். இப்போ அடுத்தவர் வந்து சேலத்தில் வரும்பொழுது தேர்தல்களுக்கு 2 மாதம் முன்னால் வராரு. என்ன பேச போகிறாரு என்னன்றது 12லேருந்து 3ன்றாங்க. மற்ற அரசியல் கட்சிகளோட கூட்டம்லாம் மாலை நேரங்களில் நடக்கும்போது இவங்க இது மட்டும் பகல்லே முடிச்சு அனுப்பி விட்டுறாங்க. அந்த லெவலுக்கு வந்துடுச்சு கரூர் சம்பவத்துக்கு பிறகு. இப்போ எலெக்ஷன் கேம்பெயின் அவர் எப்படி போவார்? எலெக்ஷன் கேம்பெயின் ரவுண்டு 10 மணி வரைக்கும், நைட்டு 10 மணி வரைக்கும் மேலே வண்டி ஓடாது சார். இல்லை, நீங்கள் அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவீங்க? இப்போ ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, சீமான், அன்புமணி எல்லா தலைவர்களுமே வந்து காலையிலேருந்து இரவு வரைக்கும் குறைஞ்சபட்சம் மாலை 4 மணிலேருந்து 10 மணி வரைக்குமாவது வேணும்னா போவாங்க. ஆமாம். இப்போ இவர் என்ன பண்ண போகிறார்? எலெக்ஷன் டைமில் அந்த 15 நாள் இவரோட கேம்பெயின் எப்படி இருக்குன்னு புரியல நமக்கு. ஸோ இந்த விவகாரம் வந்து இன்றைக்கு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விவகாரம் தான். என்ன பேச போகிறார்? வாட் இஸ் இஸ் பாலிடிக்ஸ்? இப்போ இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் கூட விடுங்க, அது ஒரு மாதிரி இனிமேல் கரூர் மாதிரி சம்பவங்கள் நடக்காது, அதற்கு வாய்ப்பில்லை. அவர் என்ன பேச போகிறாரு? அவரோட அரசியல் என்ன? அவருடைய நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன? தேர்தலில் வந்து ஒரு கிட்டத்தட்ட தனியாக தான் களம் காண போகிறார். அவரோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ன்றது கிட்டத்தட்ட நில்லுன்னு தான் இருக்குது இன்றைக்கி. பாலிட்டிஷியன் வித் 0 பாலிட்டிக்ஸ். ஆகவே அவருடைய அரசியல் என்ன என்பது குறித்து நாம் யோசித்தால் ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. ஆனால் மக்கள் அவர் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு சக்தியாக விஜய் பார்க்குறாங்கல்ல, அந்த ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கலாம். அவர் மேலே இந்த பின் உடையவே இல்லை.
சார் மாற்றத்துக்கான சக்தியாக பார்க்கல சார், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமேன்னு பார்க்குறாங்க. நான் வந்து அவருடன் இருக்கக்கூடிய, அவரை ஆதரிக்கக்கூடிய, அவருக்கு வாக்களிப்பதாக கூறுகிறவர்களிடம் பேசும்போது இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயத்தை நான் கேள்விப்படுங்க. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்னென்னா, அவர் மாற்றத்தை கொடுப்பாரு, இப்போ இருக்கிறத விட பெட்டர் கவர்மெண்ட்டை கொடுப்பாரு நம்பிலாம் நாங்கள் ஓட்டு போடல. இன்னும் சொல்லப்போனால் சிலர் என்ன சொல்கிறாங்க, ஆனானப்பட்ட திமுகவாலேயே நிர்வாகத்தை கொடுக்க முடியல, தண்ணி குடிக்கிறாங்க. நிர்வாகம் என்பது இன்றைக்கி நாடு முழுவதும் அல்ல உலகம் முழுவதுமே வந்து கவர்னன்ஸுன்றது வந்து ஒரு பெரிய சிக்கலான விஷயமாக மாறிட்டு இருக்குது. திமுகவாலேயே முடியல, விஜயால் எங்கே முடியும்? ஆனாலும் நாங்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு பார்க்குறோம். ஏன்னா இவங்க 2 பேரும் மாறி மாறி தமிழ்நாட்டை வந்து 60 வருஷமாக என்னத்தை சாதிச்சாங்க 2 பேரும்? இவங்க 2 பேரும் லஞ்சம் வாங்கினாங்க, கொள்ளையடிச்சாங்கன்னா புதுசாக ஒருத்தர் வந்து லஞ்சம் வாங்கட்டுமா, கொள்ளையடிக்கட்டுமா, ஓப்பனாக பேசுகிறவங்களும் இருக்காங்க. அதாவது மாற்றத்தை கொடுப்பார் என்று நம்பி அவருக்கு வாக்களிக்க தயாராக இல்லை விஜய்க்கு. இப்போதைக்கு இவங்க 2 பேரும் எங்களுக்கு வேணாம், ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம், வந்தால் நல்லது, இல்லைன்னா பழைய அப்போ பார்த்துக்கலாம், அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கலாம். இவர் மீதான, விஜய் மீதான பெரு நம்பிக்கையால் வாக்களிக்க அவர்கள் தயாராக வரவில்லை. அது 2 கட்சிகள் மேலே இருக்க மிகப்பெரிய, இந்த 2 பேர் மேலே இருக்க வெறுப்பு, கோபம், அதிருப்தி. புதுசாக ஒருத்தர் வராருங்க, முயற்சித்து பார்க்கலாம். அது தோத்துச்சுன்னா ஒன்றும் குடிமொழிகிடாதுங்க. ஏன்னா இவங்களே தான் கொள்ளையடிக்கணுமா, புதுசாக ஒருத்த கொள்ளையடிக்கணுமா, இப்படி ஓப்பனாக இப்படி நான் வந்து எனக்கு கொச்சையாக பேசுவதா எவரும் நினைக்க வேண்டாம். இத்தகைய வார்த்தைகள் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக அவரை ஆதரிக்கக்கூடியவர்கள், அவருக்கு வாக்களிப்பதாக சொல்லுபவர்களிடம் நாம் பேசும்பொழுது நம்ம காதுகளில் வந்து விழக்கூடிய செய்தி இது. ஆகவே இது ஒரு வித்தியாசமான சுச்சுவேஷனை தான் திமுகவும் அண்ணா திமுகவும் டீல் பண்ணுறாங்க. ஐ திங்க் மோர் தென் டிஎம்கே, ஏடிஎம்கேக்கு தான் சேதாரம் அதிகமாக இருக்கும்னு எனக்கு தோணுது. திமுகவை விட அண்ணா திமுகவுக்கு சேதாரம் அதிகமாக இருக்கும் என்பது ரொம்ப வெள்ளிடை மலையாகவே தெரிகிறது. திமுகவுக்கு வந்துங்க அவங்களோட ஓட் பேங்க் வந்து இன்டாக்டாக, அதாவது வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அது நான் மறுக்கல. பட் மைனாரிட்டிஸ் ஓட்டு என் மாதம் அவங்க பக்கம் நிற்குது. தலித் ஓட்ஸ் அப்படியே அவங்க பக்கம் நிற்குது. அவங்களுக்கு மைனாரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து நிச்சயமாக இந்த தேர்தல் வந்து அவங்களுக்கு வந்து வாழ்வாசாவா தேர்தல் ஒரு விதத்தில். ஏன்னா பிஜேபி இந்தியா பூரா செய்து கொண்டிருக்கக்கூடிய அட்டுழியங்கள். லுக் அட் வாட் ஹேப்பன் இன் அசாம். மாநில முதலமைச்சரே முஸ்லீம்ஸை பார்த்து துப்பாக்கியால் சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டு, அது எவ்வளோ தூரம் மோசமாக போச்சுன்னா பிஜேபி ஹைகமாண்டு தேசிய தலைமை தலையிட்டு அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணுன்னு சொல்கிற அளவுக்கு போகுது. அந்த அளவுக்கு ஒரு மாநில முதலமைச்சரே அப்பட்டமாக சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டுகிறார் அப்படின்னும் பொழுது, நாடு முழுவதும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் வந்து சிறுபான்மையின மக்கள் மத்தியில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு இதெல்லாம் செகண்டரி, உயிர் பழிக்கணும். அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து அது என்மாசா 80% 90% வந்து வரும், அந்த ஓட்டு வந்துடும். ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட போனதால் வந்து தன்னுடைய சவக்குழியை தானே தோண்டி கொண்டிருக்கிறது. 4 முனை போட்டின்றது எப்பயுமே டிஎம்கே அட்வான்டேஜ். நான் பல முறை சொன்ன மாதிரி 1989 தான் தினமும் என் கண்களின் முன்பு வந்து நிற்கிறது. எனி 4 கார்னர் ஃபைட் இஸ் ஆல்வேஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே, இன் ஸ்பைட் ஆஃப் த ஃபேக்ட் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும். ஸோ விஜய் ஃபேக்டர் வந்து மோர் ஆஃப் டேமேஜ் டு ஏடிஎம்கே தான். அதில் இப்போ ஏடிஎம்கே பண்ணக்கூடிய இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் என்னென்னா, விஜய் மீது தொடர்ந்து அதிமுகவினர் தாக்குதல்களை தொடுப்பது. அது இன்னமும் விஜய்க்கான மவுசை தான் கூட்டுமே ஒழிய விஜய்க்கான செல்வாக்கு அது குறைக்காது. இந்த அடிப்படை அரசியல் புரிதல். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி அதிமுக நோக்கி நகருதில்ல. கண்டிப்பாக விஜய் நீ கேள்வி கேட்குறேன். கண்டிப்பாக அப்போது நீ என்ன பண்ணன்ற ஒரு கேள்வி வருது. திமுக அண்ணா திமுக விஜயை திட்டும்பொழுது மக்களுக்கு வராத கோபம் அண்ணா திமுக விஜயை திட்டினா வருது. ஏன்னா நீ என்ன செஞ்சு நீங்கள் வந்து அந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் விஜய் கிட்ட போய் நின்னீங்க, அசம்பிளியில் சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க, கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு கொடி பறகுது பாருனீங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு நீங்கள். அப்புறம் அவர் இல்லைன்னா உங்களை ஊழல் சக்தி என்னன்னா சீச்சி இந்த பழம் புளிக்கும்ன்றீங்க. நீங்களாம் தலைவரான்ற ஒரு கேள்வி எப்போ வருது? இப்போ என்ன சொல்கிறீங்க? கரூர் சம்பவத்துக்கு அரசாங்கம் மட்டும்தான் முழுக்க பொறுப்பு, வேறு யாரும் பொறுப்பு இல்லைன்னு அசம்பிளிக்குள்ளே எடப்பாடி முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறார். பட் உள்ள நீங்கள் அதுக்கு பிறகு இன்றைக்கி என்ன பேசுகிறீங்க? 41 பேர் செத்ததுக்கு நீங்களும் தான் ஒரு காரணன்றீங்க. இது எதனால்? அவர் உங்கள் கூட அலையன்ஸ் வரமாட்டாருன்றதுனால. சீச்சி இந்த பழம் புளிக்கும், அவ்வளோதான். ஆக இது இன்றைய இந்த விஜயோட பாலிடிக்ஸ்ன்றது பாஸ்ட் 1 மந்த்தாக நீங்கள் ஒரு நியூ ட்ரெண்ட் என்னென்னா தெளிவாக தெரியுது. டேமேஜ் வில் பி மோர் ஃபார் ஏடிஎம்கே. திமுக இல்லை, அண்ணா திமுக தான் பெரிய அளவில் டேமேஜ் வரப்போகுது. அவர் பேரை கூட சொல்ல மாட்டேன்னு சொல்லி ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறாருல ஏடிஎம்கேவை. ஆமாம், அவர் பண்ணுறாருங்க, அவர் தெளிவாக இருக்காருங்க. நீ எப்படி டீல் பண்ணுவார்? நீ யூ ஷுட் கோ ஹேமர் அண்ட் டாங் அகேன்ஸ்ட் டிஎம்கே. விஜய் என்ன வேணால் அண்ணா திமுக இழிவுபடுத்திட்டு போட்டோம். ஆனால் அண்ணா திமுக என்ன பண்ணணும்னா விஜய் பெயரை கூட உச்சரிக்கக்கூடாது, திமுகவை மட்டும்தான் குறி வச்சு அடிக்கணும். திமுக பெருசாக விஜய் பேருக்கு பயன்படுத்ததே கிடையாதுங்க. அந்த புரிதலையும் அண்ணா திமுக இல்லை. டேரக்டாக பேசுகிறாங்க விஜய் ஒரு ஊழல்வாதி அப்படின்னு சொல்லி எடப்பாடி பேசுகிறாங்க. ஏதாவது எனக்கு ஒரு முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் ஏன் இந்த தடுமாற்றம்னு எனக்கு புரியல. அவரிடம்
ஊழல்ன்றது அரசு அதிகாரத்தில் இருக்கவன் செஞ்சால் தான் ஊழல். இது வரி ஏய்ப்பு, இது ஊழல் கிடையாது. முதல்ல ஊழலுக்கான இலக்கணமே இல்லை இது. ரெண்டாவதுங்க, நீங்கள் விஜய் திட்டுறது மூலமாக நீங்கள் இன்னமும் உங்களோட ஆதரவு தளத்தை நீங்களே வந்து சிதைச்சிக்கிறீங்க. விஜய் திட்டார், செங்கோட்டையனை திட்டார். சரி, செங்கோட்டையன் மீது ஊழல் குற்றச்சாட்டை விஜய் திட்டுறாருன்னா அவர் எங்கே இருக்கிறப்ப ஊழல் பண்ணாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. நீங்கள் அவர் வந்து முரண்பாடுகளின் மூட்டை விஜய். அவர் என்ன சொல்கிறாரு, திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி. அதிமுக ஊழல் சக்தி, திமுக தீய சக்தி. நல்லது. உங்களுக்கு பிடிச்ச ஆதர்ச தலைவர்கள் ரோல் மாடல் யாருன்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி. இது என்னங்க இது 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 வார்த்தைகளே இல்லையே இந்த முரண்பாடை பற்றி. 67 77 அப்புறமா அப்படின்னா அப்போ அண்ணாவையும் எம்ஜிஆருக்கு அடுத்து வேற தலைவர்கள் இல்லை. அப்போ ஜெயலலிதா கலைஞர் எங்கே? அதிமுகவும் திமுகவும் ஊழல் சக்தி தீய சக்தின்னா உங்களுடைய ரோல் மாடலாக எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி எப்படி இருக்க முடியும்? அப்படின்னா 67 71 77 91 வந்திருக்கணும். அதனால் இது ஒரு தேர்தல் தாங்குமான்றது பெரிய விஷயம். அவர் முதல்ல இன்னும் ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டிக்குள்ளேயே வரலையோன்னு வரலைங்க. நான் அதை தான் உங்களுக்கு சொல்கிறேங்க. பாலிட்டிஷியன் வித் ஜீரோ பாலிடிக்ஸ். மக்கள் பிரச்சனை எதுவுமே பேசுறதில்லை, இந்த களத்துக்கு வரதில்லை, மீடியா கிட்ட பேசுறதில்லை, பட்ஜெட் பற்றி பேசலை, எதை பற்றியும் பேசல, கட்சிக்குள்ளே நடக்குது பிரச்சனை அதை பற்றியுமே பேச மாட்டாரு. அப்போ இது வந்து நான் தான் சொல்கிறேன். ஆனால் மக்களுக்கு மத்தியில் அவருக்கு ஒரு ஆதரவு இருக்குது, அமோகமான ஆதரவு இருக்குது. 20% வரைக்கும் ஓட்டு எகிறோன்றது நான் ஒத்துக்கிறேன், நான் மறுக்கல. அவருடைய செல்வாக்கு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி இல்லை, அது எனக்கு ரொம்ப ஓவராக இருக்குது. 40% வாங்குறாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 160 170 சீட் அடிப்பாங்கன்னு அர்த்தம். அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அவ்வளோ இல்லை வந்து களப்பணி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இது வந்து செங்கோட்டையன் வந்து பேசணுன்ட்டு பேசுகிறாரு, உள்ளுக்குள்ளே ஒரு மனமுடைந்து இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அவருக்கு உரிய மரியாதை அங்கே இல்லை. விஜய் கட்சி அது வேலைக்கு ஆகாது, ஆட்சி பிடிக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை. ஏங்க எலெக்ஷன் வரணுங்க. இன்னும் எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் அவே. எங்கேயோ கிடக்கு எலெக்ஷன். 1 day இஸ் அ லாங் பீரியட். மார்ச் ஃபஸ்ட் வீக்கில், செகண்ட் வீக்கில் ஃபஸ்ட் வீக்கில் நோட்டிஃபிகேஷன், நமக்கு ஏப்ரல் செகண்ட் வீக்கில் தான் எலெக்ஷன் இருக்கும். ஸோ யூ காட் 2 weeks, 2 months. 2 monthsல வந்து உங்களுக்கு விஜயோட பாப்புலாரிட்டி ஆல்ரெடி 3 to 4% டிப் பண்ணுறாங்க, கீழே போக ஆரம்பிச்சு ஆஃப்டர் ஜனநாயகர் அண்ட் சிபிஐ. அப்போ இந்த விவகாரத்தில் உங்களுக்கு வந்து டிப் ஆகுது அப்படின்னும் போது எலெக்ஷன்ஸ் ஆர் காஸ்ட்லி அஃபேர். 234 தொகுதியிலையும் உங்கள் வேட்பாளர்களுடைய மனுக்கள் நிராகரிக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் முதல்ல. அதுக்கு பிறகு நீங்கள் 15 நாள் பிரச்சாரத்தில் நிற்கணும். அதுக்கு பிறகு தேர்தல் நாள் அன்னைக்கு நீங்கள் களத்தை சந்திக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்குது. அதுக்கப்புறமா ஓட்டு என்ற வரைக்கும் அந்த பேலட் பாக்ஸை பார்த்துக்காங்க. அது கூட செகண்டரிங்க. அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காதுங்க, அதெல்லாம் பார்த்துருவாங்க. எனக்கு அது பிரச்சனை இல்லை. நாமினேஷன் ஃபைலிங், கேம்பெயினிங், போலிங் டே. 234 தொகுதியிலே மிஸ்டேக் இல்லாமல் நாமினேஷன் ஃபைல் பண்ணல. ரிஜெக்ட் பண்ண என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு ஒன்றும் பண்ண முடியாது. ரிஜெக்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போனோம். போலிங் ஆஃபீஸர் தான் வந்து கிங்கு. நீ எவ்வளோ பெரிய அப்பா டக்கராக இருந்தாலும் போலிங் ஆஃபீஸர் ரிஜெக்ட் பண்ணாலும் வந்து கண்குத்தி பாம்பை விளக்கண்ணியை ஊற்றிக்கிட்டு திமுக அதிமுக ஒவ்வொரு தொகுதியிலையும் விஜய் கேண்டிடேட்ஸோட நாமினேஷனில் குறை கண்டுபிடிக்கிறதுக்கு, குற்றம் கண்டுபிடிப்பதற்கு குறியாக இருப்பார்கள். தட்ஸ் பாலிடிக்ஸ். 10 வாட்டி 15 வாட்டி ஜெயிக்கிறவங்களே 2 நாமினேஷன் 3 நாமினேஷன் ஃபைல் பண்ணி வைப்பாங்க. ஆமாம், 2 செட்டு போடுவாங்க. மிஸ் இங்கே 2 செட்டு போடுறதுக்கு வந்து அடிதடி ஆகும். அதுவும் இல்லாமல் டபுளா இன்னொரு கேண்டிடேட் டம்மி கேண்டிடேட் ஒன்று போடுவாங்க. 2 செட் ஆஃப் நாமினேஷன்ஸ் போடுவாங்க. ஃபெயில் ஆச்சுன்னா இன்னொருத்தர். ஆமாம், கரெக்ட். 2 செட் ஆஃப் நாமினேஷன்ஸ், இன்னொன்று வந்து டம்மி கேண்டிடேட்ஸ் போடுவாங்க. இங்கெல்லாம் டம்மி கேண்டிடேட்ஸ் விஜய் மாதிரி கட்சியில் ஈஸி இல்லை. ஏன்னா மெயின் கேண்டிடேட் பயப்படுவான், டம்மி சாப்பிட்ருவான் தன்னன்ட்டு, இதில் ஏதாவது பிரச்சனை ஆச்சான்ட்டு. அவன் உள்ள வேலை பார்த்தானா இவங்க அதை பிடிச்சி. முதல்ல ஒரு கேண்டிடேட் 2 தொகுதிக்கு மேலே போடக்கூடாதுன்ற விஷயமே புஷி ஆனதுக்கே தெரியலையே. 4 தொகுதின்னு பேசுகிறாரு, வாயில் வந்தெல்லாம் பேசுகிறாரு. நீ 2 தொகுதிக்கு மேலே போட்டினா பர்மனெண்ட்லி ஆர் டிஸ்குவாலிஃபைடு. அது தெரியுமா? ஜெயலலிதா ஏதோ தப்பிச்சிட்டாங்க. வேறு எவனாவது பண்ணியிருந்தானா 2 தொகுதிக்கு மேலே 4 தொகுதி போட்டிருந்தா எலெக்ஷன்லேயே நிற்க முடியாது. அப்போ அது கூட தெரியாமல் 3 அல்லது 4 தொகுதிகள் போடலான்னு என்ன பேச்சு இதெல்லாம்? அப்போ பொதுச் செயலாளரோட புரிதலே இந்த லட்சணத்தில் இருக்குன்னா இதுக்கு தான் கூட்டணி வேணுன்றது. சின்ன சின்ன கட்சிகளோட இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரியான கூட்டணியில் இருக்கும்போது அவன் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது எப்படின்னு சொல்லிக் கொடுப்பான். எம்ஜிஆர் கம்யூனிஸ்ட் சொல்லி கொடுத்த மாதிரி இங்கே நீங்கள் தனியாக போகிறதுல இருக்க ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் என்னென்னா கிரவுண்ட் பாலிட்டிக்ஸ், எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ், நாமினேஷன் ஃபைலிங் ப்ராப்பர்லி, 15 days கேம்பெயினிங் ப்ராப்பர்லி, மோஸ்ட் க்ரூஷியல் போலிங் டே மேனேஜ்மெண்ட். இதை 3ஐயும் செய்யறதுக்கு விஜய் கட்சியில் எவ்வளோ பேர் இருக்காங்க? அதாவது அந்த போலிங் கம்ப்ளீட், அந்த ஆஃப்டர் லஞ்ச் அந்த போலிங்கிறது கொஞ்சம் க்ரூஷியலாக தான் இருக்கும். என்னென்னமோ நடக்குங்க. அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கான விஷயங்கள் ஒன்றும் கிடையாது. செத்த ஓட்டெல்லாம் போடுவான் 4 மணி நேரத்துக்கு முன்னால், ஊடு காலி பண்ணி ஓட்டை போடுவான். மத்தியானம் 3 மணிக்கு மேலே அப்போசிஷன் ஏஜென்ட்டே இருக்க மாட்டான். போலிங் ஆஃபீஸர், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு கண்டுக்க மாட்டாங்க. குத்துன்னு குத்துவாங்க.
சகஜங்க இது. அதுக்கு தான் அவங்க 2 பேரும் வேணுன்றது. எங்களுக்கு பூத் ஏஜென்ட் இருக்கான்னு இவங்க பேசுகிறாங்க. பூத் ஏஜென்ட் இருக்கலாம், என்ன மாதிரியான குவாலிட்டியில் இருக்கான் பூத் ஏஜென்ட் அவங்க என்ன தெரியும் இல்லை எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் போயிருக்காங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எலெக்ஷனில் திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து விஜய் கட்சியை வந்து அடிப்பாங்கன்னா பொலிட்டிக்கலாக அப்போஸ் பண்ணுவாங்க, சில இடத்துல ஃபிசிக்கலாக கூட அடி விழும். எலெக்ஷன் வயலன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். துண்டறிக்கை கொடுக்கறதுலேருந்து பிரச்சாரம் பண்ணுறதுலேருந்து கொடியேற்றுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே பிரச்சனைங்க, எல்லாமே சிக்கல், ஈஸியான விஷயம் இல்லை. அதுவும் 2 பேரும் பணம் பாதாள வரைக்கும் பாவம். எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் போலீஸ் இருந்தாலும் இங்கே ஒரு மாநில அரசு இருக்குது, அங்கே அமித்ஷா இருக்கார். இங்கே ஸ்டாலின், அங்கே அமித்ஷா. 2 பேருக்கும் போலீஸ் வந்து 2 பேர் சொன்னாலும் கேட்பாங்க. நீங்கள் சொன்னால் 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணும்போது உங்களுக்கு யார் சார்பாக இருப்பா? அதுக்கு தான் கூட்டணி வேணுன்றது. எந்த புரிதலும் இல்லாமல் நான் தனியாக போயிடுவேன். நான் ஆல்ரெடி நாங்கள் எல்லா வீட்டுக்குள்ளேயும் போயிருந்துட்டோம், எல்லா வீட்டுக்குள்ளேயும் நாங்கள் போயிட்டோன்றீங்க. எல்லா வீட்டுக்குள்ளேயும் போயிருக்கலாம், நீங்கள் வீட்டுக்குள்ளே போனவன்லாம் பூத்துக்கு வரணும்ல. சிவாஜி போலியா எல்லார் வீட்டுக்குள்ளேயும், அப்புறம் பாக்யராஜ் போலியா. அதனால் அவர்கள் ஏதோ கனவுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முதல் தேர்தலே நான் டைரெக்டாக சிஎம் ஆகிடும்னு நினச்சின்னு இருக்காங்க. வரட்டும், பட்ட பிறகு தான் அவர்களுக்கு வந்து ஞானம் வரும். ஆனால் செங்கோட்டையன், அருண்ராஜ் போன்றவர்கள்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க. எங்கள் இண்டிவிஜுவல்ஸை பற்றி நான் பேச விரும்பலைங்க. தனிப்பட்ட முறையில் சிலர் ஜெயிக்கலாம், நான் அதை மறுக்கல. நான் ஸோ வாட், என்ன பிரயோஜனம்? நீ ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? நீங்கள் ஓட்டு உடைக்கிறதால வந்து அதுக்கு திமுக லாபமாக போகுது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன டிஎம்கேயோட பிடி மான்ற கேள்வி வருது இல்லை. இண்டிவிஜுவல் செங்கோட்டையன் ஜெயிக்கிறாரா, அருண்ராஜ் ஜெயிக்கிறாரா, தோக்குறாரான்றது இஷ்யூவே கிடையாது. கட்சி ஜெயிக்குதா தோக்குதா, அவ்வளோதான். பர்சனலாக யார் தோக்குறாங்க யார் ஜெயிக்கிறாங்கிறது தட்ஸ் நாட் அட் ஆல் an இஷ்யூ. இன்னும் மேனிஃபெஸ்டோ சார்ந்த விஷயங்கள், இப்போது எதிர்கட்சியாக இருக்க அதிமுக வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் தரேன், மகளிருக்கான ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, சிறுபான்மையினருக்கான ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க, கண்டிப்பாக ஓடிக்கிட்டே இருக்குது. மாதம் 3 கேஸ் சிலிண்டர் ஃப்ரீயாக தர, வருஷத்துக்கு 3 சிலிண்டர் ஃப்ரீன்ற அளவுக்குலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த பக்கம் டிஎம்கே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ப்ராமிசஸ்லேருந்து ஒரு சில விஷயம் ரீஃப்ரேம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. பட் டிவிக்கு என்ன பண்ணுது? பாலிடிக்ஸே இல்லையா? நீங்கள் ஏதோ வந்து கமிட்டி போட்டிருக்காங்க, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஒரு கூட்டம் போயிருக்கு, மேனிஃபெஸ்டோ கமிட்டி போட்டிருக்கான்றாங்க. அதெல்லாம் வந்து சாஸ்திரத்துக்கு அவங்க பண்ணுறதை பார்த்து நாங்களும் பண்ணுறோன்னு ஏதாவது ஒன்று அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். கிரவுண்ட் பாலிடிக்ஸ் இப்போ என்னங்க? நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது. வெள்ளித்தட்டில் தாம்பாளத்தட்டில் வச்சு பிரச்சனைகளை கொடுத்தாலும் உன்னால் யூஸ் பண்ண முடியல. இப்போ டிஎன்பிசி கொலாப்ஸ், குரூப் 2 எக்ஸாம், குரூப் 2A எக்ஸாம் 10,000 பேருக்கு மேலே வந்து அஃபெக்டடு. இளைஞர்களோட எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருக்கு. டிஎன்பிசியோட ஒரே வேலை எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது. அதை நடத்த கூட துப்பு இல்லைன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம். அது எலெக்ஷன் 2 மாதத்தில் வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட குளறுபடி நடக்குதுன்னா அரசாங்கத்தை உழுக்கிற அளவுக்கு தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்கணும்ல. அறிக்கை சும்மா மற்றவங்க ஒரு 4 பிளான், அதுவும் மற்றவங்கெல்லாம் வந்து தலைவர்கள் கொடுத்தாங்க. இவங்க கட்சியில் விஜய் கொடுத்த மாதிரி தெரியல எனக்கு. வேறு யாரோ செகண்டரி லீடர் இல்லை, விஜயை கொடுத்தாங்க. அஃபிஷியல் ஐடியிலேருந்து வந்திருக்குது. அது போதுமா? அனைத்து மாவட்ட தலைநகரங்களையும் நீ பிரச்சாரம் பண்ணியிருக்கணும்ல. மறுநாள் காலையில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களையும் ஆர்ப்பாட்டங்க நடிங்கிருக்குங்க. கவர்மெண்ட்டு போலீஸ் பர்மிஷன் இருக்காது, அடிப்பான் உதைப்பான் எல்லாம் நடக்கும். பட் மக்கள் கவனம் ஈர்க்கப்படுதில்லை. அப்போ அந்த இடத்துல அதிமுக ஸ்கோர் பண்ணி திமுக மாற்றம் நான் தான்றது அந்த இடத்துல நிரூபம். ஏன்னா இது பிரச்சனை ஒரு தனிநபருக்கு எதிராக, இளைஞர்களுக்கான பிரச்சனை. அதுதான் சார், வேலையில்லா திண்டாட்டம் தான் சமுதாயத்தோட மிகப்பெரிய பிரச்சனை. இளைஞர்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. எத்தனை இளைஞர்களோட வாழ்க்கையில் மண்ணெல்லி போட்டிருக்கு இந்த கவர்மெண்ட்டு. அப்போ நீ கிரவுண்டில் இறங்கி அடுத்த நாள் போராட்டத்துக்கு போறீங்கன்னா மக்கள் ஆதரவு உங்கள் பக்கம் திரும்பும். அறவழி போராட்டம். நான் சொல்கிறேன் எக்ஸாம் நல்லா எழுதணும் அவங்க அதை என்ன அதை தான் நான் சொல்ல வரேன். இத்தனை வந்து மனநிலை பாதிக்கப்படுற அளவுக்கு அந்த மாணவர்கள் அந்த இளைஞர்கள் இன்றைக்கி போயிருக்காங்க. எக்ஸாம் முடியறதுக்கு 10 நிமிஷம் முன்னால் போய் சொல்கிறாங்க. எல்லா நேரத்துலையும் ஒரே நேரத்தில் கேன்சலேஷன் அனௌன்ஸ் பண்ணல. சிட்டியில் தான் உடனே பண்ணியிருக்கான். மற்ற இடங்கள்லாம் 1 hour 1.5 hours. ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கன்னியாகுமரி நினைக்கிறேன் 10 நிமிஷம் எக்ஸாம் முடியறதுக்கு முன்னால் போய் கேன்சல் பண்ணியிருக்கான். இது எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கோம். அவன் இன்னொரு தடவை இப்போ மார்ச் 15 இன்னொரு ப்ரிப்பரேஷனு. இந்த பிரச்சனை எவ்வளோ ஒரு உயிர்நாடியான பிரச்சனை. இதுதானே தி பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். இதான அரசியல். இவர் இறங்கி இருந்தாருன்னா இப்போ எக்ஸாம் 1,00,000 பேர் வந்து கூட நின்று இருப்பாங்க. அதை தானே உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி, நயனார் நாகேந்திரன், அன்புமணி, என்டிஏ லீடர்ஸ் எல்லாம் ஸ்டேட்மெண்ட்டோடு நிறுத்திக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டோடு நிறுத்திக்கிறீங்க. நீ என்ன பண்ணிடணும்? கிரவுண்டுக்கு போயிருக்கீங்களா? நான் சொல்கிறேங்க, இன்றைக்கி எடப்பாடி கவர்மெண்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்துன்னா திமுக அடுத்த நாள் மாநிலம் தழுவிய போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். பண்ணணும். அதுதான் ப்ராப்பர் அப்போசிஷனுக்கான வேலை. வேலையே தான். அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நடத்துறதை தவிர வேறு ஒரு வேலையும் இந்த டிஎன்பிசி கிடையாது. அதை நடத்த கூட உனக்கு துப்பு இல்லை அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடி. இது அரசியல் தேர்தல் காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு இஷ்யூவை ஒரு அப்போசிஷன் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் எப்படி பண்ணணும்.
இதில் மற்றவங்களோட நீ ஸ்கோர் பண்ணியிருக்கலாம்ல. அட்லீஸ்ட் இது துறை ரீதியான நடவடிக்கைகள் சிபிசிஐடி விஷயம் ஏதாவது probing ஏன்னா நீங்கள் எதுவுமே பண்ணல. என்ன பண்ணீங்க, வெறும் CEO டெக்னிக்கல் கிளிச்சுன்னு போயிட்டீங்க. சண்முக சிபிசி சுந்தரத்தை எதுவும் மாத்திருக்காங்க இப்போ அவ்வளோதாங்க. நோபடி வாஸ் டேக்கன் அக்கௌண்ட் taken into account. At what level you will fix the responsibility? ஒரு ஜுடிஷியல் என்கொயரி ஆர்டர் பண்ணியிருக்கணும் நீ. இது வந்து நல்லா கவனிங்க, முதல் தடவை இல்லைங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து குரூப் 2ல செகண்ட் டைம் இது நடக்குது. ஏற்கனவே ஒரு பார்ட் ஆஃப் த பிரச்சனை வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 22-23 இதே குரூப் 2ல கொஸ்டின் பேப்பர் சம் பங்க்லிங் இட் வாஸ் கேன்சல்டு. திஸ் செகண்ட் டைம் த பங்க்லிங் ஹேப்பன்ஸ். அப்போ சம்திங் சீரியஸ்லி ராட்டன். அது என்ன நமக்கு தெரியல. அதே வெறுமனே வந்து நிர்வாக கோளாறா இல்லை கரப்ஷனா நமக்கு தெரியாது. பட் இத்தனை பேர் ரோட்டில் நிற்கிறான் அப்படின்னும் போது இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாறுலே நடந்தது கிடையாதுங்க. அப்போ இட் நீட்ஸ் அ சீரியஸ் ஆக்ஷன். அப்போசிஷன் தூங்குதுங்க. இதே டிஎன்பிசியில் ப்ராப்பர் ரெக்ரூட்மெண்ட் நடக்கலன்றதை கம்ப்ளைண்ட்டாக வச்சிங்களா எடப்பாடி பீரியட்? ஆமாம். அப்போ நீங்கள் என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பண்ணீங்க? அந்த கவர்மெண்ட்டில் கூட இதெல்லாம் நடக்கலைங்க. இவ்வளோ மோசமாக நடக்கலையாங்க. அப்போ இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். நான் தான் சொன்னேன், இன்றைக்கி எடப்பாடி சிஎம்மாக இருந்து நடந்ததுன்னா திமுக வந்து இதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கோம், பண்ணணும். ஒன்றுமே பண்ணல. சரி, ஏடிஎம்கே முடியல, பாமக பாஜக எல்லாம் வயசாகி போச்சு கட்சிக்கு. புது கட்சியில் களத்துக்கு அடுத்த நாள் நீ போயிருக்கணும்ல. எல்லாருமே இளைஞர்கள், அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம், அறவழி போராட்டம். பர்மிஷன் கொடுக்க மாட்டோம், மீறு, தடைய மீறு. அப்போ தானே நீ வந்து மக்கள் மத்தியில் போக முடியும். ஏன்னா இது உயிர்நாடியான பிரச்சனை. 4 லைனில் ட்விட்டரில் போட்டு போகிறான்னா விளங்குமா அந்த கட்சி உங்களுக்கு? இப்போ லட்டு மாதிரி உங்களுக்கு தங்க தாம்பாளத்தில் இஷ்யூஸை வச்சு கொடுத்தாலும் உங்களால் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. இதுதான் எதார்த்தம். அதிமுக பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள் இருந்திருக்குல்ல சார். இப்போ மக்கள் நலன் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு அதிமுகவுமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்குது. ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு ஃபேவரான ஸ்டாண்டில் போய் நிற்கிறாங்க. அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராப்பராக செயல்படாத திமுக ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 125 நாளாக இன்க்ரீஸ் பண்ண அந்த புது திட்டத்துக்கு அதிமுக ஃபேவராக. இல்லைங்க, நான் வந்து அதில் குறை சொல்ல மாட்டேன். ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அவங்க, ஒரு பிரின்சிபல்டு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. அது தேர்தலில் ஓட்டு போட்டு தோக்கடிக்கணும் உங்களுக்கு பிடிக்கலன்னா. இதை குறை சொல்ல முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா 100 நாள் வேலை திட்டத்தில் என்டிஏவோட ஸ்டாண்டு தான் ஏடிஎம்கேவோட ஸ்டாண்டு. என்டிஏ சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் இவ்வளோ மாற்றங்கள் தேவைப்படுது. குறிப்பாக வந்து வேளாண் பணிகளுக்கு வந்து அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸுக்கு வந்து ஆள் வரமாட்டேன்றான். அதனால் வந்து இனிமேல் அந்த விதைப்பு காலம், அறுவடை காலம், இந்த 2 பீரியட்லேயுமே வந்து 100 நாள் வேலை திட்டம் கிடையாதுன்றது ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்தாச்சு. இட்ஸ் அ டிசிஷன் ஆஃப் த கவர்மெண்ட். அதை அவங்க என்டிஏவாக இருக்கும்போது அவங்க அதை ஆதரிக்கிறாங்க. எனக்கு என்னமோ 60-40% ஷேரிங்ன்ற ஓவராலாகவே அவங்க ஆதரிக்கிறாங்கங்க. ஓவராலாகவே அவங்க அதை ஆதரிக்கிறாங்க. இது எலெக்ஷனில் போய் ஃபைட் பண்ண வேண்டியது. இப்போ அதை பேசி புலம்பி பிரயோஜனம் கிடையாது. சில சிக்கல்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்குது, அதை களைய வேண்டியது அவசியம். ஆனால் இந்த தீர்வு என்பது வந்து மோடி அரசு இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் என்பது வந்து பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. அந்த 100 நாள் வேலை திட்டத்தோட பலனாளிகளை பெரிய அளவில் பாதிக்க போகுது, சந்தேகமே இல்லை. கொரோனா மாதிரி ஏதாவது ஒரு இயற்கை பேரிடர் வந்தால் இந்தியா பேரழிவை சந்திக்கும். ஏன்னா கொரோனா காலத்தில் வந்து இந்தியாவில் சாவு எண்ணிக்கை 5 லட்சம்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லுது, WHO 50 லட்சம்னுது. இந்த 100 நாள் வேலை திட்டம் மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா நிச்சயமாக சில கோடி பேர் வந்து செத்துருப்பாங்க வறுமையில். 100 நாள் வேலை திட்டம் PMGK ஸ்கீம். எக்ஸாக்ட்லி. இப்போ ஏடிஎம்கேவை ஏன் தோக்கடிக்கணும் அப்படின்னு திமுக வைக்கக்கூடிய வாதம் அவங்க என்டிஏவோட பாலிசிஸ் அக்செப்ட் பண்ணுறாங்கன்றது. குறிப்பாக அந்த சிஐஏ மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாமே. அதனால் இதில் வந்து இதை ஐசோலேட்டடாக இதை பார்க்க முடியாது. தேர்தல் நேரத்தில் அது திமுக பிரச்சாரத்துக்கு கொண்டு போகணும், கீழே விவசாயிகள் மத்தியில் கொண்டு போகணும். ஆனால் இப்போ அதிமுகவுக்கு பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட இருக்கவங்களே பல பேர் வராங்க. இப்போ அண்ணாமலையும் வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டேன்ற விஷயங்கள் வந்து சொல்லிட்டாரு. சசிகலா டிடிவிக்கு ஆப்போசிட்டான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. டிடிவி கிட்ட வந்து விருப்ப மனு வாங்கின ஜீவிதா நாச்சியார்ன்ற ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சசிகலாவை போய் பார்க்குறாங்க. டிடிவி உடனே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறாரு. அந்த அலைன்ஸுங்க ஏடிஎம்கே, டிடிவி, பிஜேபி எதுவுமே அங்கே உள்ள அஸ் ஆஃப் நோ இப்போதைக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. பேண்டேஜ் அலைன்ஸ் மாதிரி தான் இருக்குது. பாமகக்கும் கட்சியோட சின்னத்தை முடக்கும்னு சொல்லிட்டு ராமதாஸ் அது இப்போ அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஹைகோர்ட்டில் கவர்மெண்ட் காப்பாற்றிடுச்சு அவங்கள, மோடி கவர்மெண்ட்டு. பாமக வந்து அன்புமணி தான் பாமக நேற்று டெல்லி ஹைகோர்ட் டீட்டெயில்டு ஆர்டர் போட்டாங்க. அது தப்பிச்சிடணும்னு எனக்கு தோணுது. பட் இந்த 3 பேர் இருக்காங்க பாருங்கள், டிடிவி, எடப்பாடி, என்டிஏ, இது ஜெல்லாவில் கண்டிப்பாக ஜெல்லாவில். அவங்க சசிகலா போய் அங்கே நின்னாங்கன்னா அந்த பகுதியில் அவங்க சமூகத்தினர் வாக்குகள் வந்து சிதறடிக்கப்படும். அதனால் அது அங்கே ஒரு சிக்கல் உருவாகி கொண்ட விஷயம். ஆஸ் ஆஃப் நவ் இட் லுக்ஸ் டிஎம்கே அட்வான்டேஜுங்க. அதுதாங்க இப்போ 4 முனை போட்டி, எதிர் அணியில் இவ்வளவு சிக்கல்கள், ஏடிஎம்கே அலையன்ஸ்குள்ளே வந்து இருக்கக்கூடிய இவ்வளவு சிக்கல்களை வச்சு பார்க்கும்போது இட் லுக்ஸ்
விஜய் ஒரு ஆல்டர்னேட்டிவாக எமர்ஜ் ஆகலை. அவரால் இஷ்யூஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை தானாக அது ஏற்பட்டு அவர் மடியில் வந்து விழுந்தாலும் அவரால் அதை யூஸ் பண்ண முடியல. அதோட சீரியஸ்னஸும் அவருக்கு புரியல. இஸ் இன்கேப்பபிள், அப்சல்யூட்லி இன்கேப்பபிள். அவர் சீரியஸ்னஸ் புரியல அவருக்கு. நான் ஏன் இதை பற்றிலாம் பேசணும், ஏன் இதை பேசல அதை பேசலன்னு கேட்குறாங்க. நான் எதை பேசணும், நான் தான் முடிவு பண்ணலாம். ஆணவமான பதில். உங்களுக்கு பாலிடிக்ஸை தெரியலன்னு அர்த்தம். பெருசாக அவருக்கு ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கதான் எனக்கு தெரியல. ஸோ இட் சீம்ஸ், நான் அடிக்கடி சொல்கிறேன், 1989 தான் எனக்கு ரிமெம்பர் ஆகுதுன்னு. 4 முனை போட்டி, காங்கிரஸ் தனியாக நின்று மூப்பனார் தலைமையில், ஜானகி அணி, ஜெயலலிதா அணி, திமுக. இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே இன் ஸ்பைட் ஆஃப் ஆன்டி இன்கம்பன்சி. 4 முனை போட்டினா இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே. இட்ஸ் வெரி சிம்பிள். அன்லெஸ் சம்திங் பிக் ஹேப்பன்ஸ், பெரிய தவறுகள் நடந்து திமுக தலையில் மண்ணள்ளி யானை போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கினாலே தவிர திமுக வெற்றி தான் உறுதிப்படுத்தப்பட்டது தான் எனக்கு தோணுது. இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி, பிரணாயத் ராயோட தியரி நம்ம பேசியிருக்கோம். தட் இஸ் ஐஓயு. அதுபடி பார்த்தீங்கன்னா வந்து அப்போசிஷன் யூனிட்டி இல்லைனா எனி இன்கம்பன்ட் கவர்மெண்ட்டை வீட்டுக்கு அனுப்புறதுன்றது அவ்வளோ ஈஸியானது கிடையாது. இட்ஸ் வெரி சிம்பிள். ஆஸ் இட் இஸ். கலைஞர் எப்படி ஒவ்வொருத்தரையும் ஜெயிச்சார், ஜெயலலிதா எப்படி ஜெயிச்சாங்க, ஜெயலலிதாவை தனியாக நின்று ஜெயிச்சாங்க, சின்ன கட்சியை ஜெயிச்சாங்க. கலைஞர் ஒவ்வொருத்தரையும் இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி தான். இன்றைக்கி அவங்களுக்கு எதிராக இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி இல்லாத காரணத்தால் இட்ஸ் கிளியர் அட்வான்டேஜ் டிஎம்கே. பர்செப்ஷனில் டிஎம்கே முன்னால் நிற்குதுங்க, அதில் எந்த சந்தேகமும் வேணாம். ஸ்ட்ராங்கான அலைன்ஸ்ன்ற பர்செப்ஷனில் நிற்குது. நீங்கள் முதல்ல பாலிடிக்ஸில் பர்செப்ஷனில் ஜெயிக்கணும், அப்புறம் தான் லைக் ஜென்ரல் வாரில் பர்செப்ஷனில் ஒரு ஜென்ரல் ஜெயிச்சா தான் வாரில் ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி எலெக்ஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பர்செப்ஷனில் ஜெயிக்கணும். பர்செப்ஷனில் டிஎம்கே ஃபார் அஹெடாக இருக்குது. முதல்ல இதை வின் பண்ணணும் எடப்பாடி. அதை விட்டு விஜயோட போய் சண்டை போட்டுன்னு இருக்காங்க. இது எங்கே போய் அடிச்சுக்கிறது? யார் ஊழல்வாதின்ற விஷயம். இப்போ ஓபிஎஸ் ராமதாஸ் அவர்கள் தேமுதிகவுடைய விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பெண்டிங்காகவே இருக்குல்ல. இல்லை, ஓபிஎஸ் எனக்கு உண்மையிலே என்ன ஆகும்னு தெரியல. ராமதாஸ் டிஎம்கேக்கு போகிறது கஷ்டம். வில் பி லெஃப்ட் இந்த லட்சம் தோணுது. தேமுதிக 2 பேரில் யாராவது ஒருத்தர்கிட்ட போயிடுவாங்க. அது ஏடிஎம்கேவா டிஎம்கேவான்றது அவங்களுக்கு தான் தெரியும். இல்லை அவங்களுக்கே தெரியாதானே எனக்கு தெரியாது. தொண்டர்கள் சொன்னதான் தீர்ப்பு. ஆமாம். ஸோ இந்த 3 பேர் விஷயம் மட்டும்தான் செட்டில் டவுன் ஆகாமல் இருக்குது. அதர்வைஸ் இந்த அலைன்ஸ் கிட்டத்தட்ட பேட்டில் லைன்ஸ் ட்ரான் உங்களுக்கு வந்து. ஓபிஎஸ் இஸ் அன் இண்டிவிஜுவலுங்க, தனிமரம் தோப்பாகாது. ராமதாஸ் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணிக்கிட்ட போயிடுச்சு. நேற்று டீட்டெயில்டு ஆர்டர் பை எலெக்ஷன் கமிஷன், டெல்லி ஹைகோர்ட். ஸோ அதுக்கு மீறிலாம் போய் ஒன்றும் சுப்ரீம் கோர்ட்லாம் அவங்களால ரிலீஃப்லாம் வாங்க முடியாது. இட்ஸ் கிளியர் உங்களுக்கு வந்து. தேமுதிக தெரியலங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அவங்க 2 பேரோடையும் பேசுகிறாங்க. நாள் இருக்குது, எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு முன்னால் சொல்லிவிடுவோன்னு அவங்க நேற்று சொல்லியிருக்காங்க பிரேமலதா. ஏன்னா 2 பேரில் யாராவது ஒருத்தர்கிட்ட போகிறாங்க. ஸோ அதர் தேன் தட் எவ்ரி திங் இஸ் நவ் செட்டில்டுன்னு தான் தோணுது. இட்ஸ் அ 4 கார்னர் ஃபைட், கிளியர் 4 கார்னர் ஃபைட். ரிமெம்பர், இட் இஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே. ஓகே சார். இவ்வளோ நேரம் உங்களுக்கு பொண்ணா நேற்றுக்கு தேங்க்யூ. நன்றி சார்.